السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: قل آمنت بالله ثم استقيم. وقال أيضا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள் மீதும் ஏற்பட வேண்டும். இன்னும் மார்க்கத்திற்காக அதனுடைய உண்மையான கொள்கையை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக அன்று முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் கருதி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக வந்து முழுமையான கூலியை பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பை துஆவின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் தனக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களுக்கும் அல்லாஹ்வுக்குமான அந்த தொடர்பை ஒரு அறிவியல் ஆய்வு செய்தோ அல்லது சோதனைக்கு உட்படுத்தியோ வெளிப்படையாக யாராலும் நிரூபிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கும் அந்த உயிரினத்துக்குமான தொடர்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ்விடம் இருந்து கேட்டு பெற்றவர்களுக்கு நன்றாக புரியும். நமக்கும் அல்லாஹ்வுக்குமான அந்த தொடர்பு என்பது துஆவின் மூலமாக ஏற்படுத்த வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க.
அந்த துவா எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இடையில யாருமே வரக்கூடாது. நமக்கும் அல்லாவுக்குமான அந்த தொடர்பில் யாருமே வரக்கூடாது. ஏன்னா யாருமே தேவையில்லை. ஏன் தேவையில்லை என்று சொன்னால், அவனுக்கும் நமக்குமான அந்த தொடர்பில் இடையில வந்து சொல்லி கொடுத்து தான் நாம் பெற வேண்டும் என்ற அவசியம் அல்லாவுக்கு இல்லை. நாம் என்ன கேட்கிறோமோ அந்த கேட்கிற அந்த விஷயத்தை இடையில புகுந்து இன்னொரு ஆள் போய் அல்லாட்ட சொல்லி நம்மளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பலகீனமானவன் அல்லா இல்லை. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மதங்கள், பல்வேறு கோட்பாடுகள், பல்வேறு இசங்கள், இவைகளெல்லாம் அவர்களாக ஏற்படுத்தி கொண்டு மனிதர்கள் கற்பனை செய்து அல்லாவுக்கும் அந்த மனிதருக்குமான அந்த தொடர்பில் இடையில பூந்து நீங்கள் நேரடியாக கேட்க தேவையில்லை, நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே ஒரு கூட்டத்தை அமைத்து கொண்டு மக்களை வழிகொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் வழிகெடுக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே புரியாது. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹீன், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹீன். ஒவ்வொரு கூட்டத்தாரும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கூட்டத்தாருமே அவர்கள் எதை கற்பனை செய்து கொண்டார்களோ, எதை அவர்கள் விளங்கினார்களோ, அந்த விளங்கிய விஷயத்தின் பக்கம் மற்ற மக்களை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அழைத்து கொண்டே இருக்கும்போது அந்த அழைப்பாளர் அழைக்கின்ற அந்த அழைப்புக்கு யாரெல்லாம் பிடித்திருக்கிறதோ, யாரெல்லாம் சரி காண்கிறார்களோ அவர்கள் பக்கம் சென்று விடுகிறார்கள். அதனால தான் இந்த குரூப்புகள் அதிகமாக உண்டாகிவிட்டது. முக்கியமாக அல்லாவுக்கும் மனிதனுக்குமான தொடர்புகளை இடையில பூந்தவங்க தான் அதிகமாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் இந்த குரூப்பை ஆய்வு செய்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, மதங்களை ஆய்வு செய்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, எல்லாருமே இடைத்தரகர்களை ஏற்படுத்தி கொண்டு அதில் ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டு அதன் மூலமாக பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டு இருக்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்குமான தொடர்பில் என்ன கூட இடையில வச்சிடாதீங்க, நான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர், அல்லாஹ்விடமிருந்து பெறுகிற செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், அல்லாஹ் எனக்கு எதை அவன் புறத்திலிருந்து எனக்கு அறிவிக்கிறானோ அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதனால என்னக்கிட்ட கேட்டு நான் போய் வாங்கி கொடுக்குற அளவிற்கு அல்லாஹ் வந்து சிறியவன் அல்ல, அவன் மிகப்பெரியவன், உங்களே அவன் அறிகிறான். இன்னல்லாஹ யஅலமுல் ஜஹர வமா யஃபா, அவன் வெளிப்படையாக பேசுவதையும் நீங்கள் அந்தரங்கமாக நினைப்பதையும் அவன் அறியக்கூடியவன். அந்த காரணத்தினால என்னக்கிட்ட வந்து சொல்லி நான் போய் வாங்கி கொடுக்குற அளவுக்கு உள்ள விஷயத்தெல்லாம் வச்சுக்காதீங்க என்று சொல்லி அந்த காலத்திலேயே இடைத்தரகர்களை தரைமட்டமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிவிட்டார்கள். அதோடு விட்டு விடாமல் எந்தெந்த நேரங்களில், எந்தெந்த காலங்களில், என்னென்ன இடங்களில் நாம் செய்கிற செயல்பாடுகளில் எப்படி நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஏராளமான விஷயங்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த சொல்லிக் கொடுத்து விட்டு சென்ற விஷயங்களில் தொழுகைக்கு பிறகு ஓதுகிற சில துவாக்களை மாத்திரம் நாம் ஆய்வு செய்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பை மிகவும் வலுவாக பலமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு புரியும். முஸ்லிம் என்ற அந்த அந்த ஹதீஸ் கிரந்தத்தில் 2721வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 4 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்லுகிறாங்க நம்மகிட்ட பார்த்து. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. ஒரு லைன் தான் இருக்குது அந்த துவா. அந்த ஒரு லைன் துவாக்குள்ள இறங்கி நம்ம வந்து அதோடைய அர்த்தத்தை பார்த்து எந்த அளவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை எல்லா நேரங்களிலும் கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லா நேரமும் அதிகமாக தொழுகையில் கேட்ட துவா என்ற அந்த சப்ஜெக்டை எழுதியிருக்கிறாங்க அறிஞர் பெருமக்கள். அதிகமான நேரங்களில் கேட்ட துவாவில் இது ஒன்று. அதே மாதிரி
2140வது ஹதீஸ் திருமதியில் இருக்குது. அதுல ஒரு துவா வருது, யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க. உள்ளத்தை பிரட்டக்கூடியவனே, உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை பிரட்டி விடாமல் தீனின் பக்கம் நிலையாக இருக்கும்படி செய்ய அல்லாஹ் அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஓதுனாங்கல்ல, அல்லாஹுமே இன்னி அஸ்ஸலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா. இதுக்கு என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், உன்கிட்ட நான் நேர்வழியை கேட்கிறேன். இரண்டாவதாக, உனக்கு எப்பொழுதுமே பயந்து வாழுகிற வாழ்க்கை முறையை கேட்கிறேன். மூணாவதாக, அஃபாஃபா என்று சொன்னால் நான் கட்டுப்பாடோடு, சுய கட்டுப்பாடோடு நான் எல்லா நேரமும் நான் செய்கிற அமல்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தாய் அல்லாஹ் என்று அர்த்தம். நாலாவதாக, போதும் என்ற எண்ணத்தோடு வாழுகிற வாழ்க்கை முறை எனக்கு தாய் அல்லாஹ் என்று அர்த்தம். இதோடு சேர்த்து அந்த அதிசயம் சேர்த்து பார்க்கும்போது உள்ளத்தை பிரட்டி விடாமல் எனக்கு நேர்வழி தர வேண்டும் என்று எல்லா நேரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் என்று நாம் விளங்குகிறோம். அப்ப நேர்வழி என்பது நாம நினைச்ச மாத்திரத்துல நம்முடைய முயற்சியின் மூலமாக நம்மால் நேர்வழியை பெற முடியாது. இந்த உலகத்தில் இருக்க எந்த மனிதனாக இருந்தாலும் பெற முடியாது. நேர்வழி என்பது எஹ்தி மையஷாவு இலா சிராத்தில் முஸ்தகீம். நேர்வழி என்பது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கிறான். அந்த நேர்வழியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, தொழுது முடிந்த பிறகு கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேர்வழியை யார் அதிகமாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு உறுதியாக ஆக்கி விடுகிறான். அப்ப அந்த நேர்வழி என்றால் என்ன என்று விளக்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், நேர்வழி என்றால் என்ன என்று முதல்ல விளங்கினால்தான் அதுக்கு பிறகு நேர்வழியை கேட்க நம்மால் முடியும். நேர்வழி என்பது இந்த உலகத்துல மனிதர்களால் கற்பனை செய்யப்பட்ட எந்த வழியும் நேர்வழியாக இருக்கவே முடியாது. அது எவ்வளவு பெரிய இசமாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய சூப்பர் கருத்தாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களில் வைத்து பாதுகாக்கப்படுகிற புத்தகமாக இருந்தாலும் சரி, அது போதிக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒருபோதும் நேர்வழியாக அமையாது. மாறாக அவைகள் எல்லாம் நம்முடைய அறிவை பெருக்குவதற்காக சில ஹிண்ட்ஸ் வேணா அதுலேருந்து எடுத்துக்கலாம், ஒரு குறிப்புகள் வேணும்னா எடுத்துக்கலாம், ஒரு தகவலுக்கு வேண்டுமானால் எடுத்துக்கலாம். ஆனால் நேர்வழி என்பது என்னவென்று சொன்னால், என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அந்த அல்லாஹ் என்றால் யார் என்று முதல்ல விளங்குகிறது. அதற்கு பிறகு அவனை விளங்குவதாக இருந்தால் அவன் தன்னை பற்றி எப்படி சொல்லி இருக்கிறான் என்று விளங்குவது. அதற்கு பிறகு நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன், படைக்கப்பட்டு இருக்கும் பொழுது இந்த உலகம் எதற்காக படைத்தது, நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும். யாரோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அந்த விஷயத்தை நான் பின்பற்றி செல்வதா, அல்லது என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் சொன்னதை கேட்பதா? இப்படி இந்த உலகத்தை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் சொல்லுகிற அந்த வழிதான் நேரான வழி. அந்த நேரான வழியை நடத்தி காட்டுவதற்காக உலகம் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் தூதர்கள் அனுப்பி அவன் நடத்தி காட்டியிருக்கிறான். இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி சொல்லி காட்டிய அங்கீகாரம் அளித்த அந்த வழி மாத்திரம்தான் நேரான வழி. அப்ப அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளுதல், தூதரை தெரிந்து கொள்ளுதல், அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி காட்டிய வழிமுறைப்படி மார்க்கத்தை பின்பற்றுதல், இதுக்கு பேர் தான் நேர்வழி. இந்த நேர்வழி என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முன்னிறுத்தி வைத்துக் கொண்டு அந்த கோடு போடுகிறார்கள். மண்ணில் கோடு போட்டதாக நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். கையால விரலால கோடு போடுறாங்க. இந்த கோடு நேராக போதில்ல, இதான் நேரான வழி. இப்படி சைடெல்லாம் போட்டு விடுறாங்க, இப்படி 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 போட்டு விடுறாங்க. போட்டுவிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு ஈஸியாக கடந்து செல்கிற பாதை நேரான பாதை இருக்கிறது. இப்படி இந்த சைட்ல பிரான்ச்சஸ் வருதில்ல, கிளைகள், இவைகள்லாம் வழிகேட்டில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். அப்போ அந்த வழிகேட்டில் விட்டு செல்கிற அந்த கொள்கை என்னது என்று சொன்னால், அல்லாஹும் தூதரும் காட்டித்தராத எந்த வழிமுறையாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் வழிகேடுகள் தான். ஒரே பாயிண்ட், அவ்வளவுதான். அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்களா, அது மாத்திரம்தான் நேர்வழி. அந்த நேர்வழியை அல்லாஹ் விட்ட எல்லா நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அந்த நேர்வழிக்கு தோதுவாக வல்ல ரஹ்மான் படைத்த ரப்பல் ஆலமீன் நம்மை சரியான பாதையில் நிறுத்தி கொண்டே இருப்பார்கள். அதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக்கல் ஹுதா,
யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன். அப்ப இப்போ உள்ள காலத்துல நேர்வழி அதிகமாக இருக்கிறதா என்று சொன்னால் பெரும்பாலும் நேர்வழி இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மனித கூட்டங்கள் வழிகேட்டு சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு காரணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் பல இடங்கள்ல குர்ஆன்ல. காரணங்கள் என்ன காரணத்தினால இவங்க எல்லாம் வழிகேட்டில் போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரணங்கள் அல்லாஹ் சொல்றார், குர்ஆன்ல அடுக்கி கொண்டே இருக்கிறார். குறிப்பாக 3வது அத்தியாயம் 100வது வசனத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதுவும் குறிப்பாக நம்பிக்கை கொண்ட நம்மை மாத்திரம் அழைத்து பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் துத்தியு ஃபரிக்கன் மினல்லதீன ஊத்துல் கிதாப் யர்துக்கும் பாத ஈமானிக்கும் காஃபிரீன். தெளிவான வசனமாக இருக்கிறது. நம்பிக்கை கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, நீங்கள் ஒருவேளை அந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களா ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ல ஒரே ஒரு பிரிவினரை, பல பிரிவுகள் இருக்கிறாங்க அவங்க, அல்லாஹ் சொல்றாங்க ஒரு பிரிவினரை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால் நீங்கள் நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களை காஃபியராக ஆக்கி விடுவார்கள். இப்படியே வாசகம் இருக்கு. எருத்துக்கும் பாத ஈமானிக்கும் காஃபிரீன். உங்களை அவர்கள் ஒரே ஒரு கூட்டத்தை மாத்திரம் நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால், அவர்கள் போட்டிருக்கிற அந்த திட்டங்களை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால், அவர்கள் இந்த உலகத்தில் பரப்பி இருக்கிற கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்து விட்டால், உங்களை ஈமான் கொண்ட பிறகு, நம்பிக்கை கொண்ட பிறகு கண்டிப்பாக காஃபிராக அவர்கள் மாற்றி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய திட்டம் என்பது உலக மக்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து வழிகெடுத்து விட வேண்டும். எதற்காக வழிகெடுக்கிறான் என்று சொன்னால், ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும்ல. பிரயோஜனம் அவனுக்கு இருக்கிறது இந்த உலக வாழ்க்கையில். அல்லாஹ்வின் பாதையை விட்டு இந்த மனிதர்களை வழிகெடுத்து விட்டால் அவனுக்கு உலக ரீதியாக எல்லா விதமான அந்தஸ்து கிடைத்துவிடும், அதிகாரம் கிடைத்துவிடும், ஏற்றத்தாழ்வுகளை கற்பித்து விடுவான். தான் நினைச்ச மாத்திர வியாபாரத்தை அவன் பெருக்கி விடுவான். தான் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் மக்கள் மத்தியிலே பரப்பி விடுவான். அதற்காக அவன் குரூப்புகளை ஏற்படுத்தி கொண்டு, டீம்களை ஏற்படுத்தி கொண்டு, பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு ஒரு கூட்டம் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதுல பெரும்பாலான மனிதர்கள் அந்த வலையில போய் விழுந்துட்டாங்க. அக்ஸருஹும் லா யாலமூன் அக்ஸருஹும் லா யாக்கிலூன். அல்லாஹ் பதிவு செய்கிறான். பெரும்பாலான மனிதர்களுக்கு அறிவு கிடையாது. பெரும்பாலான மனிதர்கள் விளங்க மாட்டேங்கிறாங்க. அவர்கள் வலையில விழுந்த காரணத்தினால இங்க நம்பிக்கையில ஒரு சந்தேகம் ஏற்பட்டு மீண்டும் அந்த பாதையில செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இன்று வளர்ந்து வருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் சொல்ற காரணம் தான், நான் சொந்த மாதிரிலாம் சொல்லல. அல்லாஹ் சொல்ற காரணம் என்னது? ஊத்துல் கிதாப் என்று சொல்லக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய ஒரு பிரிவினை நீங்கள் பின்பற்றுவதுதான் காரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு பிறகு நம்பிக்கையாளர்களை மாத்திரம்தான் அதிகமாக புரிய வைப்பான். முதல்ல ஏற்கனவே நம்பிக்கை இல்லாமல் வழிகேட்டு போன கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். அங்க ஓடும், இங்க ஓடும், மரத்துல ஏறும், கிளையில ஏறும், இப்போ டிரான்ஸ்பார்ட்ல ஏறும், அங்க பின்னாடி ஓடும், சாவும். அது மாதிரி கூட்டங்கள்லாம் பார்க்குறோமா இல்லையா? அந்த கூட்டங்கள்லாம் காரணம் என்னன்னு சொன்னால், எங்கடா போறேன்னு தெரியாம ஓடுற கூட்டம் இதெல்லாம். எங்கடா போறோம், யார் பின்னாடி போறோம், எதுக்காக போறோம், இவனும் நானும் மனுஷன் தானே கூட கொஞ்சம் கூட சிந்திக்காம ஓடுகிற கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. இவைகளெல்லாம் எங்க போகிறது என்று சொன்னால், எங்கேயோ எதையோ தேடுகிறது, எதையோ தேடிக்கொண்டு ஓடுகிறது. ஓடி உயிரை விடுகிற அளவிற்கு அங்கே போய் விழுந்து சாவுகிறது. நியூஸ்ல பார்க்குறவே இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், இந்த மனித இனம் எவ்வளவு கௌரவமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். கர்ரம பனி ஆதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதமுடைய மனிதர்களை நாம் மிகவும் கௌரவமாக ஆக்கி வைத்திருக்கிறோம், கண்ணியமாக படைத்திருக்கிறோம், அழகிய முறையிலே படைத்திருக்கிறோம். அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்கிறோம். சிந்திக்கின்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறோம், செயல்படுகிற ஆற்றலை கொடுத்திருக்கிறோம். நல்லது எது கெட்டது என்று சரியாக பிரித்து பார்த்து அதை சரியாக இனம் காணுகிற அளவிற்கு மூளை அமைப்பு வைத்திருக்கிறோம். இவன் செய்கிற எல்லா காரியங்களையும் இவனாகவே முடிவெடுத்து நல்லது கெட்டதை ஆய்வு செய்து இவனால் பகுப்பாய்வு செய்ய முடியும். அந்த அளவிற்கு மூளையுடைய செயல்திறன் இருக்கு. இதெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்யலாம், சொந்தமாக சொல்லலை. இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்ற மனிதனை பற்றி பேசும்போது கண்ணியத்தை கொடுத்து அவனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்த பிறகும் எந்த விதமான சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால, அல்லது இவர்கள் தனியாக உட்கார்ந்து சிந்திக்காத காரணத்தினால, எங்கேயோ சுகத்தை அவர்கள் தேடியவர்களாக போய் சாவுகிற ஒரு காட்சியை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா?
காரணம் என்ன? அந்த யூத கிறிஸ்தவர்கள், அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தங்கள் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு, பொருளாதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தாங்கள் நினைத்ததையெல்லாம் சாதித்து விட முடியும் என்று சொல்லி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலான மனிதர்கள் விழுந்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம அந்த வலையில வீழாமல் இன்றைக்கு இருக்கிறோம். சிறிய கூட்டம் மாத்திரம். அதுதான் நேர் வழியில் இருக்கிறதுக்கான சான்று. அல்லாஹ்விடம் கேட்டு பெற்ற காரணத்தினால, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால, இதுதான் நேர்வழி என்று தெளிவாக நமக்கு விளங்க வைத்த காரணத்தினால நாம் அந்த மனிதர்களை பார்த்து சிந்திக்கிறோம். இப்ப என்னண்டு, எங்கடா போறாங்க, ததுகவும் நல்லா எங்கடா போறீங்க எல்லாம்னு கேட்கிறாங்களா? அப்ப நமக்கு அந்த பிரித்து பார்த்து இவர்கள் எல்லாம் சரியான பாதையில் இல்லை என்று விளங்குகிற அளவிற்கு ஒரு அறிவை கொடுத்தால, இதற்காக நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் மிகவும் சர்வ ஜாக்கிரதையாக நம்முடைய காலங்களை கழிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய இளைஞர்களும். ஏனென்று சொன்னால் இளைஞர்களை அதை குறிவைத்து அதை தாக்குகின்ற கூட்டங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் எந்த இளைஞர்களை கடுத்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம் வீட்டு பிள்ளைகள் அந்த இளைஞர்களோடு செல்லுகிற இடங்களில் சேர்ந்து கொண்டு வழிகேட்டில் போகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு நாம் அதிகமாக செய்ய வேண்டிய முதல் விஷயம் அல்லாஹ் மைன்னி அஸ்அலுக்கல் ஹுதா தான். முதல்ல தொழுத முடிச்ச பிறகு ஏஞ்சி ஓடி விடாமல் ஒரு நிமிஷம் உட்கார்ந்திருந்து குறிப்பாக கேட்ட இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட இந்த துஆவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நேர்வழி என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருகிறது. அந்த நேர்வழியை அல்லாஹ்ட்ட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி வழிகெடுத்துட்டாங்கல்ல, அதை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். அதே 3வது அத்தியாயம் 101வது வசனத்துல கைஃப தக்ஃபுரூன், நீங்க எப்படிப்பா நிராகரிப்பீங்க? குன்தும் துத்லா அலைக்கும் ஆயாத்துல்லா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் உங்களுக்கு ஓதி காட்டப்படுகிறது. ஃபீக்கும் ரசூலு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிறன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் நம்மகிட்ட தான் இருக்கு. இந்த உலகம் அழிகின்றவரை அந்த செய்தி போறதில்லை. அதை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய செய்தியும் தூதருடைய செய்தியும் எவனாலையும் அழித்து விட முடியாது. எவ்வளவு பெரிய வழிகேடுகள் இந்த உலகத்தில் வந்தாலும் கண்டிப்பாக அழிக்க முடியாது. அல்லாஹ் இதை பதிவு செய்யற 101வது வசனத்துல அல்லாஹ்வுடைய ஆயத்துவம் கையில இருக்குது, ஓதி காட்டப்படுகிறது. அதுக்கு பிறகு தூதர் உங்ககிட்ட இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வமை யத்தஸிம் பில்லாஹ், யாரும் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுகிறாரோ ஃபக்கத் ஹுதிய இலா சிராத்தில் முஸ்தகீம், அவர்கள் எல்லாம் சரியான பாதையில் நேர்வழி காட்டப்பட்டு விட்டார்கள். தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான் 3வது அத்தியாயம் 101வது வசனத்துல. அப்ப நேர்வழி என்று சொன்னால் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய வசனங்கள் உங்களுக்கு ஏதோ வகையில ஓதி காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் ஏதோ ஒரு வழிமுறையில எல்லா இடங்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் எல்லா இடங்களிலும் அவரவர்கள் அதற்கான ஏற்பாடு செய்து கட்டடங்களை அமைத்துக் கொண்டு பள்ளிவாசல் என்ற பெயரில் அதற்கான வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த முயற்சியை எவனாலும் அழிக்க முடியாது. அதில் ஈடுபடுகிறார்களா குறைவா இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த காலத்தில் ரொம்ப குறைவா இருக்குது. அந்த கல்வியை படிப்பதற்கான அந்த கூட்டம் குறைவாக இருக்கிறது, அதிகமாக இருக்கு, அங்க போறாங்க, அதெல்லாம் டோன்ட் கேர். ஆனால் இது போடப்பட்ட இந்த பவுண்டேஷன் இருக்குல்ல, இந்த பவுண்டேஷனை ஒருவனாலும் அழிக்க முடியாது. என்று சொன்னால் இந்த பவுண்டேஷன் என்பது படைத்த ரப்புல் ஆலமீனால் போடப்பட்டது. அதுக்காக எக்கச்சக்கமான விலை கொடுக்கப்பட்டது இந்த உலகத்துல, சும்மா ஒன்றும் வந்ததில்லை இது. அப்ப அந்த அளவிற்கு இருக்கு. அந்த நேர்வழி என்பதை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருக்குல்ல, அது மிகவும் அருமையாக நேராக இருக்கிறது. அதான் நல்லா பதிவு செய்யறான். அதுக்குதான் அல்லாஹ் சொல்றான், வமை யத்தஸிம் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ ஃபக்கத் ஹுதிய இலா சிராத்தில் முஸ்தகீம், அவர்கள் நேரான வழியின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள். அப்ப நேரான வழியின் பக்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிற இந்த வழிமுறையை நாம் எல்லாம் பின்பற்ற வேண்டும். இது ஒண்ணு. அந்த துஆவுடைய ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன். இப்ப 2வது சொன்னாங்க, வத்துகா, யா அல்லாஹ் உனக்கு நான் எங்க இருந்தாலும் அங்கே உனக்கு பயந்து வாழுகிற எண்ணத்தை எனக்கு கொடுத்துருன்னு கேட்டாங்க. எங்க இருந்தாலும் ஐனமா ததுபு, நீ எங்கிருந்த போதும் அல்லாஹ் சொல்ல இல்லையா, நீங்க எங்கிருந்த போதும் அல்லாஹ் அங்கே இருக்கிறான், உங்களோடு இருக்கிறான். உங்களோடு இருக்கிறான் என்று சொன்னால் அதற்கான விளக்கத்தை குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் சொல்லுகிறான். ஐனமா ததுவு, எங்க நீங்க அழைத்தாலும் அல்லாஹ் கேட்கிறான்,
நீங்க எங்க இருந்த ஐநமா கொண்டும், நீங்க எங்க இருந்த போதும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். இதற்கு விளக்கமாக வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், உங்களை பார்ப்பவனாகவும் நீங்கள் செய்கிற செயல்களை கண்காணிப்பவனாகவும், நீங்கள் பேசுகிறதை செவிமடுப்பவனாகவும், நீங்கள் நினைக்கிறத செவிமடுப்பவனாகவும், இப்படி இருக்கிற வசனங்கள் நிறைய குறிப்பிட்டு சொல்லுகிற அளவிற்கு உள்ள வசனங்கள் அதிகமாக இருக்கிறது. எப்படி இருக்கு? நினைக்கிறத அல்லாஹ்க்கு தெரியும், பேசுறது அல்லாஹ்க்கு தெரியும். ஹபீர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பண்பு இருக்குல்ல, ஹபீர் என்று சொன்னால் நுணுக்கமாக ஆய்வு செய்பவன், நுணுக்கமாக கண்காணிப்பவன் என்று அர்த்தம். அப்போ நுணுக்கமாக கண்காணிக்கிற அந்த அல்லாஹுடைய எண்ணம் நான் செல்லுகிற இடங்கள் எல்லாம் இருக்கிறது என்ற எண்ணம் எனக்கு வந்து விடுமானால் அப்பொழுதெல்லாம் அல்லாஹுக்கு பயந்து நான் என்னுடைய சரியான பாதையில சென்று விடுவேன் அர்த்தம். அதுக்கு வேற 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 யாரும் நம்ம தடுக்க முடியாது. நம்மளுக்கு நிறைய பிரைவேசி வரும், தனிமை வரலாம், யாரும் இல்லாத இடங்கள் வரலாம், அல்லது வேறு மாதிரி உள்ளத்தில் நினைக்கலாம், வெளிப்படையாக வேறொன்று பேசலாம். ஆனால் எங்கிருந்த போதும் அங்கெல்லாம் உனக்கு பயந்து வாழுகிற அந்த வாழ்க்கை முறையை, எண்ணத்தை எனக்கு குடும்ப ரசூலை கேட்டாங்கல்ல, அதையும் கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா தொழுகையிலையும். ஏன்? எப்ப வேணாலும் வழிமாறி போய்விடலாம், ஏன்னா அல்லாஹ்வுடைய கையில் அது இருக்கு, விரல்களுக்கு மத்தியில் இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குதான் யா முக்கல்லிபல் குழு சப்பித் கல்வி அதாவது நீக்க உள்ளத்தை பிரட்டக்கூடியவனே என் உள்ளத்தை பிரட்டி விடாதான் ஏன் கேட்க சொன்னாங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு, நடைமுறைகளுக்கு தகுந்தவாறு, உலக நடப்புக்கு தகுந்தவாறு, பார்க்கிற காட்சிகளுக்கு தகுந்தவாறு பெரும்பாலான மக்கள் பின்பற்றுகிற அந்த விஷயங்களை பார்க்கும் போதெல்லாம் தடம் பொருளுகிற ஒரு ஒரு டைலமாகத்தான் இந்த இதயம் இருக்கிறது என்று அர்த்தம் இருக்கு. இப்படிதான் இருக்கு அந்த எல்லாருக்கும். யாரு இதில் யோக்கியெல்லாம் யாரும் கிடையாதுன்னு அர்த்தம் இருக்கு. யாருமே எவ்வளவு பெரிய அளவு இவர் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அல்லது நபிமாரா இருக்கிற நபிமார்கள் கூட அல்லாஹ் சொல்றான். இது நபிமாராக இருந்தாலும் சரி, நெருக்கமானவர்களாக இருந்தாலும் சரி, எப்போது வேண்டுமானாலும் மனதை மாறலாம், அது மாறாமல் இருக்க வேண்டுமானால் இந்த துவாவை கேட்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக துக்கா. அடுத்து என்ன கேட்டாங்க? அஃபாஃப என்று சொன்னால் சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு என்பது நமக்கு நாமே ஒரு போட்டுக்கொள்ளுகிற ஒரு ப்ரோக்ராம். நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? முதல்ல எனக்கு ப்ரோக்ராம் போட்டாகணும் ஒவ்வொருத்தரும். நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? என் இஷ்டத்துக்கு செய்வதா, அல்லது என்னை படைத்தவன் சொன்ன மாதிரி செய்வதா? எனக்கு சில விஷயங்கள் விருப்பமாக இருக்கும், அந்த விருப்பத்துக்கு தோதுவாக என் மனதை அதன் பக்கம் செலுத்துவதா, அல்லது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அவன் விருப்பத்துக்காக செல்வதா? இதற்கான ப்ரோக்ராம் முதல்ல எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அந்த அஃபாஃபா என்ற அர்த்தத்துக்கு, அஃபாஃபா என்ற அந்த வார்த்தைக்கு சுய கட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனக்குத்தானே போட்டுக்கொள்ளுகிற ஒரு டைம் டேபிள். அது அந்த டைம் டேபிள் எப்படி இருக்க வேண்டும்? நீயாக சொந்தமாக போகக்கூடாது. நான் காலையில் ஏற்றி 5 மணிக்கு இங்கே போகணும், 7 மணிக்கு இங்கே போகணும், 10 மணிக்கு அங்கே போகணும், 12 மணிக்கு இங்கே போகணும், அதெல்லாம் உலக காரியங்களுக்காக போட்டுக்கோ. ஆனால் எதை செய்து விட்டு அதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களோ அதை முதல்ல போட வேண்டும் அர்த்தம். அதுக்கு அஃபாஃபா என்றார். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? காலைல கூப்பிடுறாங்கல்ல, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் கூப்பிடுறாங்கல்ல, அதை முதல்ல செய்ய வேண்டியது. அங்க வந்தாதான் உனக்கு நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் பெரியவன், அல்லாஹ் தான் பெரியவன் எல்லா இடத்துக்கும் சொல்லப்படுகிறது, கூப்பிடப்படுகிறது. அங்கதான் வெற்றி இருக்குது, இங்கதான் வெற்றி இருக்குது, இங்க வாங்க, அங்கதான் வெற்றி இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அதற்கு நீ எப்பொழுதுதான் செவி சாய்க்கிறாயோ அப்போ உனக்கு நேர்வழியின் பக்கம் கொஞ்சம் தலையை காட்டுறா இருக்கும். ஏன்? இது அல்லாஹ் நமக்கு போட்ட சுய கட்டுப்பாடு. இது ஒவ்வொரு மனிதனும் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பொழுதுதான் அவன் சரியாக இயங்க முடியும். அதற்காகத்தான் காலையில் எழுந்த உடனே அழைப்புக்கு முதல்ல பதில் சொல்லு, அதுக்கு பிறகு உன் ப்ரோக்ராம் போ. முதல்ல அழைப்புக்கு பதில் சொல்லு, அதுக்கு பிறகு உனக்கு ப்ரோக்ராம் போட்டு வச்சிருப்ப. 8 மணிக்கு எழுந்திரிக்கணும், 8:30 மணிக்கு குளிக்கணும், இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போடணும், அந்த ட்ரெஸ் இன்னைக்கு போடணும், ஆஃபீஸுக்கு இந்த ட்ரெயினில் போகணும், அல்லது பஸ்ஸில் போகணும், அல்லது காரில் போகணும், அங்கே போய் அந்த வேலை செய்யணும், ஏதாவது போட்டுக்கோ. ஆனால் முதலாவதாக செய்ய வேண்டிய வேலையை அழைப்புக்கு பதில் சொல்லு. ஏனென்றால் உன்னை படைத்தவன் அழைக்கிறான். மோதினால் அழைக்கிற ஒன்றும் மோதியில் அழைக்கவில்லை, படைத்த ரப்பல் ஆலமீன் அழைக்கிறான். நான் தான் பெரியவா எல்லாம், நான் தான் பெரியவா எல்லாம், எதையே நினைச்சிட்டு ஓடாத. அப்படி ஓடினா உனக்கு நேர்வழி கிடைக்காது. போய் விழுந்துருவாங்க, போய் செத்துருவாங்க. போயிட்டு எங்க போனாலும் இவனு ஏறி செத்துடுறான். அப்ப அழைப்புக்கு பதில் சொல்லுகிற சிறிய கூட்டம் மாத்திரம்தான் இன்றைக்கு நேர்வழியில இருக்கிறது. யாரெல்லாம் இதற்கு அழைப்புக்கு பதில் சொல்லி வர்றாங்களோ அவங்க மாத்திரம்தான் இன்றைய தேர்தல் நேர்வழியில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்குமான நெருக்கம் அந்த தொழுகையில் தான் ஏற்படுகிறது.
அந்த அஃபாஃப என்று சொல்லக்கூடிய சுய கட்டுப்பாடு எப்போது வரும் என்று சொன்னால், எப்பெல்லாம் நான் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்லுகிறோனோ அப்பெல்லாம் சுய கட்டுப்பாடு எனக்கு வந்துவிடும். அந்த சுய கட்டுப்பாடை என்னால் செய்ய முடியாது, நான் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டாக வேண்டும். அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கான ஒரே இடம் பள்ளிவாசல் தான். வேற எந்த இடமும் இந்த உலகத்தில் கிடையாது என்று சொன்னால், போதும் என்ற எண்ணத்தோடு வாழ்கிற எண்ணம் எனக்கு வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தில் கொடுத்தல நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்காக, எனக்கு இந்த உலகத்தில் நான் என்னை படைத்து என்னை வளர்த்து பரிபாலனம் செய்து எனக்கு என்னென்ன தேவை என்றாலும் எனக்கு கொடுத்தில்ல. அந்த கொடுத்த அந்த விஷயத்துல நான் யாரை பார்த்தோ பொறாமப்பட்டு விடாமல், அவன் இப்படி இருக்கிறானே, அவன் இப்படி இருக்கிறானே, அவன் அப்படி போறானே, இப்படி போறான்னு நினைக்காமல், நீ கொடுத்த அந்த விஷயத்துல பரக்கத்து செய்து அது பொருந்தி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அமைப்பு எனக்கு வேணும் யா அல்லாஹ், அந்த மனசு எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல கேட்க சொன்னாங்க. அதுதான் கினா என்ற அந்த அரபி வார்த்தைக்கு அர்த்தம், போதும் என்ற எண்ணம் உள்ளத்துல. அதற்கு பிறகு உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் இணைத்து வாழ்கிற வாழ்க்கை முறை வரும் பொழுது இந்த உலக ஆசைகள் நம்ம உள்ளத்தில் அதிகமாக வந்துடாது. உலக ஆசையை உலகத்தை வந்து அனுபவிக்கலாம் தப்புள்ள மார்க் அடிப்படையில். அந்த உலக விஷயத்தை அல்லாஹ் எப்படி சொன்னானோ அந்த அடிப்படையில் அனுபவிக்கிறது, சூப்பராக அனுபவிக்கலாம். அதை இஸ்லாம் அல்லாஹ் காட்டுகிற வழிமுறையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் வழிமுறையில் மாத்திரம்தான் இந்த உலகத்தை ரொம்ப சூப்பராக அனுபவிக்க முடியும். இவன் கிராஸ் செக்ஷனில் போகிறான், எல்லாம் கிராஸ் செக்ஷனில் போய் ரோட்டில் விழுந்து கிடக்கிறான். இவன் போகிற பாதை சரி கிடையாது, போய் இவனால் அனுபவிக்க முடியல, எதையுமே அனுபவிக்க முடியல, எதுலையுமே மகிழ்ச்சி கிடையாது, ஹாப்பி கிடையாது. அனுபவிக்கலான்னு போகிறான், ரோட்டில் கிடக்கிறான், எல்லாம் அனுபவிக்கலான்னு போகிறான், வேற எங்கேயோ போய் கிடக்கிறான். சாராய கடையிலையும் சினிமா டாக்கீஸ்லையும் விபச்சார விடுதிகள்லையும் கேளிக்கை விடுதிகள்லையும் பின்னாடி பொம்பளை பின்னாடியும் ஆம்பளை பின்னாடி போகிறதா இல்லை. எது என்னது இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த சுகத்தை எல்லாம் கிராஸ் செக்ஷனில் அனுபவிக்கிறான்னு ஓடுறான், ஆனால் முடியல. ஆனால் அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவிக்கிறாருன்னா ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப கௌரவமாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப நீட்டாக, ஒழுக்கமாக, யாருக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த உலகத்தை 100% நம்மால் அனுபவிக்க முடியும். எப்படி அல்லாஹ் சொன்ன மாதிரி அதை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் மிக நிரப்பமான முழுமையான சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும். அப்பொழுது சொல்ல முடியும், யா அல்லாஹ் எனக்கு இது போதும், அல்ஹம்துலில்லாஹ். அதான் அந்த கினா என்றதுக்கு அர்த்தம். அப்ப இந்த துஆவை நாம ஓதும் பொழுது இப்படி இதில் உள்ளுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விஷயத்தை மட்டும் ஏன் அதிகமாக கேட்டார்கள் என்றெல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது விளங்குகிறது. இந்த 4 விஷயம் நம்ம இடத்துல ஆரம்பத்தில் வந்து விடுமானால் அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நேரான வழி, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிற விஷயங்கள், சுய கட்டுப்பாடு, இன்னும் போதும் என்று வாழ்கிற வாழ்க்கை முறையை நமக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துஆக்களை ஓதி அதை படித்து அதில் உள்ளே இருக்கிற கருத்துக்களை விளங்கி மனப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்கும் போது வல்ல ரஹ்மான் நமக்கு நேர்வழியையும் அவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையையும் போதும் என்ற எந்த எண்ணத்தையும் சுய கட்டுப்பாடு வாழ்கிற வாழ்க்கை முறையும் அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். அந்த பாக்கியத்தை நாம் எல்லா தொழுகையிலும் கேட்டு அந்த பாக்கியத்தை பெற்று சரியான முறையில் இந்த உலகத்தை கடந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்தில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். என்னுடைய முதல் உரையில் அல்லாஹ் மிகவும் கண்ணியமாக படைத்திருக்கிற இந்த மனித கூட்டம் இன்றைக்கு சரியான பாதை தெரியாமல் எங்கெங்கோ அலைகிறது, ஓடுகிறது, மிதிப்படுகிறது, சாகிறது, அலைகிறது. என்ன செய்கிறோன்னு புரிய முடியல. அதில் சின்ன குழந்தைகள், பெண்கள், இன்னும் நல்ல படித்தவர்கள் என்ன எதை படிக்கணுமோ அதை படிக்கலை, எதை படித்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. எதை படிக்க வேண்டுமோ அதை படித்து விட்டு அதை படிக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் இல்லை. நான் படிச்சுட்டேன், அவ்வளோதான். என்னடா படித்தேன்? இங்கிலீஷ் படித்தேன். என்னடா படித்தேன்? நான் பிகாம் படித்தேன். என்னடா படித்தேன்? எம்எஸ்சி படித்தேன், எம்எட் படித்தேன், டாக்டர் படித்தேன், ஐடியில் வேலை பார்க்குறேன். இதான் சொல்கிறான். இவ்வளோ சிந்திக்க மாட்டியாடாதுன்னு கேட்டாக்கா அது அந்த சிந்திப்பதற்கான கல்வி அவர்கள் படிக்கல, தரப்படவில்லை. அவர்களுக்கு காட்டப்பட்ட கல்வி எல்லாமே இந்த உலக ரீதியாக சம்பாதிப்பதற்கும் சுகத்தை அனுபவிப்பதற்குமான படிப்பு. அதற்கு பிறகு தான் தோன்றித்தனமாக எப்படி வேணாலும் வாழலாம் என்ற வாழ்க்கை அமைப்பு இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிகமாக இருக்கிறது.
அல்ஹம்துலில்லாஹ் கோடி முறை நாம் சொல்லணும். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த நேரான வழியை தந்து, அல்லாஹ்வுடைய அந்த நேரான வழியை நமக்கு தந்து, தூதருடைய வழிமுறையை சொல்லி காட்டி அதுதான் சரியானது என்று உள்ளத்தின் அடித்தளத்தில் விளங்க வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். நம்ம நல்ல வழிங்க. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்க வேண்டிய சப்ஜெக்ட் இது. ஒவ்வொரு ஆணும் பெண் இன்றைய காலகட்டத்தில் இதை விளங்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா உள்ளத்தில். இதுதான் பாக்கியங்களிலேயே மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை, அந்த அருட்கொடையை நாம் தொடர்ந்து சரியாக நிலைநாட்டி அதை மௌத்து வரை நமக்கு வர வேண்டும் என்று துவா செய்தவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுக்குள்ளே இருக்கிற நேர்வழிக்கு உள்ளே இருக்கிற அந்த சுவையை நாம் முதல்ல அறிய வேண்டும். அதுக்குள்ளார ஒரு டேஸ்ட் இருக்குது. அந்த டேஸ்ட் எப்போ கிடைக்கும் என்று சொன்னால், அல்லாஹ் சொன்ன மாதிரி, தூதர் சொன்ன மாதிரி அந்த வழிமுறைப்படி வாழும்போது அதற்கு அந்த டேஸ்ட் கிடைத்துவிடும். அதை அனுபவித்து கொண்டு நாம் எல்லாம் இருக்கிறோம். அதற்கு அதிகமாக நன்றி செலுத்தி நேர்வழியை தக்க வைத்து கொண்டு அந்த நேர்வழி கடைசி வரை இருப்பதற்கு துவா செய்து கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக் வளருமான் எனக்கும் உங்களுக்கும் தந்த அருள் புரிய வேண்டும். நம் குடும்பத்தினருக்கும், நம் பிள்ளைகளுக்கும், நம் சமுதாய மக்களுக்கும் இதை அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இன்னும் இளைஞர் சமுதாயம் வழிகாட்டிலே சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தான் நேர்வழி தந்து சரியான பாதையை விலகக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.